எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமனி தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். சுரேஷ் சாலை தன் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றார்கள். அது தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தாம் வெளியிட்டுள்ள கருத்து ஒன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மையாகும். அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய முடிவுக்கு கொண்டுவர முடியும் என சாலை தம்மிடம் கோரியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் எனது சட்டத்தரணிகள் குழாமினரும் அருகில் இருந்தனர். ஆனால் அவ்வாறான ஒரு தேவை இருக்கவில்லை. நான் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் சரியானவை என நம்புகின்றேன். அதனால் இந்த வழக்கை தொடர்ந்தும் முன் கொண்டு செல்வோம். எவ்வாறாயினும் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டமையான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையிலே ஆகும். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடைபெற வேண்டும். குறித்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிமை இருக்கிறது. எனவே அந்த விசாரணைகள் எந்த ஒரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தில் 129 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸில் இன்று காலை 7.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஜெர்மனிய புவியியல் ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் அண்டை நாடான இந்தோனேஷியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. பின்னர் இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை நீக்கப்பட்டது. அதே நேரம் நிலநடுக்கத்தில் பல கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு வருடத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணிகள் இன்று வேரஹர மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன்போது கருத்து தெரிவித்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, வாகனங்களுக்கான இலக்க தகடுகள் அச்சிடும் பணி சில காலம் நிறுத்தப்பட்டிருந்தது. நாங்கள் நீண்ட காலமாக வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணியை ஒப்பந்த நிறுவனம் ஒன்றின் மூலமே செய்து வருகிறோம். அந்த வகையில் உரிய கொள்முதல் நடைமுறைகளின்படி நாங்கள் கொள்முதல் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேர்ந்தெடுத்த பின்னர் தரம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மதிப்பீடுகளுக்கு அமைய அந்த நிறுவனத்தின் ஊடாக அச்சிடும் பணிகளை ஆரம்பிப்பதற்கான நாளாக இன்றைய தினத்தை நிர்ணயித்திருக்கிறோம். அதன்படி தற்பொழுது சுமார் அச்சிடப்படாத 6 இலட்சம் வாகன இலக்கு தகடுகள் தேங்கி கிடக்கின்றன. நாங்கள் ஒப்பந்தத்தை வழங்கிய நாளில் இருந்து கணக்கிட்டால் அச்சிடுவதற்கு சுமார் 1.5 இலட்ச வாகன இலக்கு தகடுகள் இருக்கின்றன. அவற்றை அச்சிடும் பொறுப்பு இந்த ஒப்பந்த நிறுவனத்திற்கு இருக்கிறது. எஞ்சிய பகுதியை எவ்வாறு அச்சிடுவது, எந்த நிறுவனத்தின் மூலமாகவா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம். எதிர்காலத்தில் இந்த தேக்க நிலையை முழுமையாக தீர்க்க முடியும் என நம்புகிறோம். தற்பொழுது தினசரி கிடைக்கப்பெறும் அனைத்து இலக்க தகடுகளையும் அச்சிட்டு விநியோகிக்கும் திறன் இருக்கிறது. ஒருவர் தனது வாகனத்தை பதிவு செய்து இலக்க தகடு அச்சிடப்பட்டு இங்கிருந்து வெளியேறியதும் அவரது கைத்தொலைபேசிக்கு அது குறித்து குறுஞ்செய்தி ஒன்று செல்லும். புதிய முறையையும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.